அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ பக்தி. நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து ஸ்ரீ காயத்ரி பஸ்வேஸ்வரா திருக்கோவில். இந்த கோவில் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பூக்கடையெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம வந்து திருக்கோயிலுக்குள்ளே வந்து போக போகிறோம். நம்ம ஸ்ரீபக்தி யூடியூப் சேனல்லே வந்து ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்டில் இருக்கக்கூடிய நிறைய கோயில்களை வந்து பதிவிட்டிருக்கோம். அதில் வந்து பெருமாள் கோயில், பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் கோயில், பூரி ஜெகநாதர் கோயில் மற்றும் ராமர் கோவில். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயில் வந்து ரொம்ப நீட்டாக இங்கே வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சுவாமிகளை தான் வந்து முதல்ல பார்க்க போகிறோம். ஜெய் ஸ்ரீராம். நம்ம முதல்ல பார்க்குறது வந்து திருமலா ஆஞ்சநேய சுவாமி தான் முதல்ல பார்த்துட்ருக்கோம். ஆஞ்சநேயர் சன்னதிக்கு அப்புறம் பார்க்க போகிறது வந்து அதி பிரம்மாண்டமான ஸ்ரீ நாகராஜரோட சன்னதி தான் வந்து பார்க்க போகிறோம். இவ்வளோ பெரிய நாகரை வந்து நம்ம எந்த கோயிலையும் வந்து பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ பெரிய நாகர் சன்னதி வந்து இந்த கோயிலில் வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சன்னதி வந்து ரொம்ப அற்புதமான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய சன்னதி தான் வந்து பார்க்க போகிறோம். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் வந்து ரொம்ப அதிசக்தி வாய்ந்தவராக இருக்கார். இது மூலிமா வந்து சைவமும் வைணமும் வந்து ஒன்றிணைஞ்சிருக்கிறதையும் வந்து இந்த கோயிலில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து பார்க்குறது இந்த கோவிலுடைய பிரம்மாண்டமான கொடிமரம். முன்னாடியே வந்து பலிபீடம் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலுடைய மெயின் என்ட்ரன்ஸையும் வந்து பார்க்குறோம். அழகான கோபுரமும் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் சுற்றிலுமே நிறைய மரங்கள்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு நந்தவனம் போல் தான் இந்த கோயிலே வந்து இருக்குது. நம்ம உட்காரத்துக்கு பெஞ்ச் மாதிரியும் வந்து போட்டிருக்காங்க. அங்கே கூட நம்ம வந்து உட்காந்துக்கலாம். ரொம்ப வந்து இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு கோயிலாக வந்து இந்த கோயில் வந்து இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே உள்ள நுழைஞ்சதுமே நம்ம மகா கணபதியை வந்து பார்ப்போம். அது பக்கத்துலேயே வந்து பசவேஸ்வரர் வந்து இருக்கார். இவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்ரீ காயத்ரி அம்மனும் வந்து இருக்காங்க. ரொம்ப அதிசக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயில் சிவராத்திரி வந்து ரொம்ப அதிவிசேஷமாக கொண்டாடப்படும். அதே சமயத்தில் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து நவராத்திரி சமயத்தில் வந்து நடக்கும். நாம் இந்த கோயிலே இன்னொரு அதிவிசேஷமான சன்னதி தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த சன்னதி தான் வந்து ஸ்ரீ சுயம்பு முனீஸ்வர சுவாமி சன்னதி. இந்த கோவிலில் இவர் வந்து காவல் தெய்வமாக இருந்து வந்து அருள் பாலிச்சுட்டு வரார். இப்போ நம்ம ஸ்ரீ சுயம்பு முனீஸ்வர சுவாமி சன்னதி தான் வந்து பார்க்குறோம். இந்த கோயிலே ரொம்ப அதிசக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக இந்த சுவாமி வந்து இருக்கார். நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து நாகர்களுடைய பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கிற இடத்த தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து கோயிலுடைய ஸ்தல மரமான அரச மரம் இருக்குது. அதற்கு கீழே வந்து நாகர்கள்லாம் வந்து பிரதிஷ்டை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நாகர்கள் எல்லாத்துக்குமே வந்து பால் அபிஷேகம் எல்லாமும் வந்து பண்ணுவாங்க. நாகர்கள் பிரதிஷ்டை பண்ணுறதுனால குடும்ப ஒத்துமை வந்து நிலைச்சு நிற்கும். அதே மாதிரி ராகு கேது தோஷங்கள் எல்லாமும் வந்து விலகும். ரொம்ப அதிசக்தி வாய்ந்த பஸ்வேஸ்வரா காயத்ரி அம்மன் திருக்கோயிலை நம்ம வந்து பார்த்தோம். சுற்று பிரகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் வந்து பார்த்தோம். இங்கே சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இருக்கக்கூடிய எல்லா விசேஷங்களும் ரொம்ப அதிசிறப்பாக வந்து நடந்துகிட்ருக்கும். பெரிய பிரம்மாண்டமான கோயில் வளாகத்தையும் வந்து பார்க்குறோம். இந்த கோவிலுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து தரேன். கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து எல்லோரும் பாருங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்ம ஸ்ரீபக்தி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்ம ஸ்ரீபக்தி சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.